ஹாய். இந்த வீடியோல வித்ஹோல்டிங் அப்படிங்கிற தெரப்பி டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்கள வந்து வார்த்தைகள சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் வந்து ஸ்பீச் எடுத்து குடுக்குறேன். இந்த வித்ஹோல்டிங் அப்படிங்கிற தெரப்பி டெக்னிக்ல வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன வார்த்தை சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, இப்ப பால் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, பால வந்து இப்படி வச்சுக்கிட்டு குழந்தைகிட்ட வந்து பால் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து அந்த குழந்தைங்க வந்து நம்ம பால் சொன்னா தான் வந்துங்கிற வார்த்தைய சொன்னா தான் வந்து பால குடுக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து வித்ஹோல்டிங். நம்ம வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நீ சொன்னா தான் உனக்கு வந்து இந்த பால் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து குழந்தைங்களோட மோட்டிவேட்டிங் டாய்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து அவங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கணும். குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல்லா குழந்தைங்க கூட இருக்கிறதுனால அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரியான டாய்ஸ் இல்ல ஸ்நாக்ஸ் வந்து பிடிக்குங்கிறத நம்ம வந்து ஒரு லிஸ்ட் மாரி வாங்கி வச்சுக்கிட்டு, அத வந்து நம்ம அந்த டாய்ஸ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்புறமா வந்து நம்ம வந்து இது வித்ஹோல்டிங் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு வந்து, நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து எந்த வேர்ட் வந்து குழந்தைங்களால வந்து ஆல்ரெடி சொல்ல முடியுமோ, அந்த வேர்ட மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப வந்து குழந்தைங்களால பால் சொல்ல முடியும் அப்டின்னா, பால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பால் யூஸ் பண்ணலாம். ஆனா, இப்ப வந்து நம்ம பபிள்ஸ் சொல்ல சொல்ல முடியாது. ஏன்னா, குழந்தைங்களுக்கு அந்த பபிள்ங்கிற வேர்ட் வந்து வராது. ஸோ, அப்ப வந்து அந்த வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாடலிங், சாய்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி வேர்ட் இமிடேஷன் மூலமா வந்து நம்ம எந்த வேர்ட் வந்து குழந்தைங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, அந்த வேர்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து வேர்ட்ஸ் இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து எக்கோலேரியா இருக்கிற குழந்தைங்க வந்து தானா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா தனியா வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது பால், பாட்டில், பபிள்ஸ் அந்த மாரி வந்து அவங்களுக்கா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் தெரியுதோ, அதெல்லாம் வந்து அவங்களா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி என்ன வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியுதோ, அந்த வேர்ட்ஸையும் நம்ம வந்து இந்த வித்ஹோல்டிங்கிற டெக்னிக்க யூஸ் பண்ணி நம்ம வந்து அ அ ஃபங்ஷனல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து சொல்ல வைக்கலாம். அது மாரி நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது, குழந்தைங்கள என்ன மாரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வேர்ட்ஸ் சொல்றாங்களோ, அந்த சிமிலர் சவுண்ட எடுத்து கூட நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்லி தரலாம். இப்ப வந்து குழந்தைங்க வந்து அம்மா அப்படிங்கிற வேர்ட் வந்து நல்லா வருது அப்படின்னா, அதுல வந்து ஆங்கிற ஸ்டார்ட்டிங் சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் வந்து ஆ. ஸோ ஆங்கிற வேர்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து வேற வேற வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கலாம். அப்பா சொல்லிக் குடுக்கலாம், அத்தை சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரே மாரியான சிலபிள் ஸ்ட்ரக்சரும் வந்து வரும். இப்ப அம்மா சொல்லும்போது அது வந்து பைசிலபிள்ஸ். ஸோ சிமிலர் பைசிலபிள் சவுண்ட்ஸ் ஆன்னு ஸ்டார்ட் ஆகுற மாரியான வேர்ட்ஸ் அம்மா, அப்பா, அத்தை, அண்ணா, அக்கா அந்த மாரி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது, அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வேர்ட் வந்து பிக்கப் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வித்ஹோல்டிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 5 டூ 7 டைம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ரொம்பவும் வந்து குழந்தைங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ சொன்னீனா தான் தருவேன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்புறமா வந்து அவங்க சொல்றத வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். ஆனா வந்து ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்ப இதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து வித்ஹோல்ட் பண்ணும்போது வந்து, குழந்தைங்க வந்து உடனே நம்ம வந்து பால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா உடனே வந்து நம்ம பால் குடுத்து, "ஏய் வெரி குட்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரைஸ் பண்ணணும். குழந்தைங்கள வந்து பிரைஸ் பண்ணணும். அதுல வந்து 2ண்ட் ஸ்டெப் வந்து இப்ப வந்து குழந்தைங்க வந்து அ சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா வந்து வெறுமனே வந்து அப்ராக்ஸிமேஷன் ஃபர்ஸ்ட்டு ஒரு சவுண்ட் மட்டும் வந்து சொல்றாங்க. பால்ன்னு சொல்லாம ப அப்படின்னு வந்து ஒரு சவுண்ட் மட்டும் வருதுன்னா வந்து அப்பவும் வந்து ஓகே வெரி குட் சூப்பர் பால் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பால் குடுத்துறணும். நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ரொம்ப வந்து கரெக்ட்டா தான் சொல்லணும். அப்படி பெர்ஃபெக்ட்டா வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா குழந்தை இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்புறமா வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி பண்ணிக்கலாம். அப்புறமா அப்படியே வந்து கிராஜுவலா வந்து நம்ம ஷேப் பண்ணி வந்து குழந்தைங்க கரெக்ட்டா அந்த பால்ங்கிற வேர்ட் ஃபுல்லா சொல்ற மாரி நம்ம வந்து ஷேப் பண்ணணும். இப்ப வந்து நம்ம 3 ஸ்டெப் வந்து நம்ம வந்து குழந்தைங்க வந்து வேர்ட் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. பால்ங்கிற வேர்ட் வந்து சொல்லல அப்படின்னா வந்து, நம்ம வந்து மாடல் பண்ணி ட்ரை பண்ணலாம். இமிடேஷன் மூலமா வருதா பால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்களான்னு பார்ப்போம். அப்படியும் வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து சொல்லல அப்படின்னா, உடனே வந்து பரவாயில்லன்னு சொல்லி பால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்துறணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம வந்து இந்த மாரியே நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி குழந்தைங்க ஏதாச்சும் பொருள் கேட்குறாங்கன்னா, அப்பலாம் வந்து இதே மாரி நம்ம வித்ஹோல்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி குழந்தைங்கள சொல்லும்போது, அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இத வந்து நம்ம சொல்லி தர்றது வந்து பிளேஃபுல் டெக்னிக். பிளேஃபுல்லா வந்து தான் நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். அதே சமயத்துல வந்து நீ இத சொல்லணும் அப்படிங்கிற மாரி ஒரு இன்சிஸ்டன்ட்டும் வந்து இருக்கணும். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப பால் வச்சுட்டு, "ஏய் இது என்னது? பால் பாரு! பால். ஓ! பால். பால் வேணுமா? சொல்லு. பால்." அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாரி
ஒரு மாடலிங் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம வந்து பால்ங்கிற வேர்டை வந்து நம்ம மாடல் பண்ணிப்போம். ஸோ அது பண்ணிட்டு வந்து நம்ம வந்து அந்த டைம் நம்ம சொல்லி முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பெக்டன்ட் பாசிங் நீ சொல்லணும் பால்ங்கிற வேர்டு வந்து நீ சொல்லணும் நீங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டன்ட் பாசிங் நம்ம கொடுத்துட்டு வந்து அவங்கள வந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணணும். ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா ஒன்று நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம வந்து பால் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.